ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய் பூஜா. இது நம்ம வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் மேடை வழங்கும் என்ன சொல்ல போகிறார். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? மூவி ரிக்ரியேஷன்ஸ் பண்ண போறோம். அதுக்கான ஒரு 2 பெஸ்ட் டயலாக் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நான் என்ன டயலாக்னு சொல்றேன். அதை அப்படியே நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸ் ரீக்ரியேட் பண்ணி காட்ட போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிகில் மூவி தான். பேஷன்றது ஆம்பளைங்களுக்கு மட்டும்தானா? பொண்ணுங்களுக்கு இருக்கக்கூடாதா? அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு இருக்கவே கூடாதா? பொண்டாட்டிக்கு பூ புடவை நகை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் புருஷனோட கடமை நீங்க நினைச்சா ஐம் so சாரி சார். அவளோட கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றுறது தான் உண்மையான புருஷனுக்கு அழகு. ஸோ செகண்ட் டயலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட மட்டும் தெரியக்கூடாது, அடம் பிடிக்க தெரியணும். நீ பிடிக்கிற இடத்துலதான் அது எவ்வளவு உனக்கு பிடிக்கும்னு மத்தவங்களுக்கு தெரியும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. நீ சொன்ன மாதிரி என்ன ஓசி ரயில்ல கூட்டிட்டு போகணும். அது பண்ணாம கால் எடுத்து வச்ச காலு ரெண்டையும் உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். ஸோ இந்த மூவி டயலாக தான் நம்ம ஃபாலோவர்ஸ் அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணி ரீக்ரியேட் பண்ண போறாங்க. பேஷன்றது என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா? பொம்பளைங்களுக்கு இருக்க கூடாதா? என்னடா சொல்ற? ஐயோ பேஷன்றது ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா? பொம்பளைங்களுக்கு இருக்க கூடாதா? டேய் இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா ரொம்ப அசிங்கமா இருக்குடா. ஒரு புருஷன்றது பூ புடவை நகை வாங்கி கொடுக்கறதுல மட்டும் இல்ல. வாட் டு யூ மீன்? அவளோட கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றுறதுலதான் இருக்கு. புருஷனோட கடமை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பூ புடவை நகை இது வாங்கி கொடுக்கறது மட்டும் தான் நினைக்கிறீங்களா? இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. கிடையாது. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஐ எம் சோ சாரி. சாரி, எனக்கு தெரியாது. ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட மட்டும் தெரியக்கூடாது, வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா அடம் பிடிக்க தெரியணும். நீ பிடிக்கிற இடத்துல அது உனக்கு எவ்வளவு பிடிக்கும்ன்றது மத்த எல்லாருக்கும் தெரியணும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. எல்லாருக்கும் தெரியணும். அப்பதான் எல்லாமே கிடைக்கும். சாக்லேட் வேப்பில் அதெல்லாம் அங்க வித்திட்டு கிடைக்கும். அக்கா பாவா அவருக்கு வைக்கா காரிசோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு. நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு. ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் இந்த பேஷன் இதெல்லாம் இருக்கா? சொன்னாலும் தப்பு சொல்லட்டாலும் தப்பு. அவஸ்தப்படுறா சாரி. பொண்ணுங்களுக்கு இருக்கவே கூடாதா? புரியலையே. அது கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு இருக்கவே கூடாதா? ஒரு பொண்ணுக்கு பூ புடவை இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் புருஷனோட கடமையா? என்ன வார்த்தடா சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தா ஐ எம் சோ சாரி. ஐ எம் சோ சாரி. அதுக்கப்புறம் ஐயோ ஐ எம் சோ சாரி, நான் மறந்துட்டேன். பேஷன்றது பசங்களுக்கு மட்டும்தானா? பொண்ணுங்களுக்கு இருக்கவே கூடாதா? பேஷன்றது ஆம்பளைங்களுக்கு மட்டும்தானா? பேஷன்றது பசங்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா? பொண்ணுங்களுக்கு இருக்கவே கூடாதா? அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு இருக்கவே கூடாதா? ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. ஒரு பொண்ணுக்கு பூ புடவை நகை இது மட்டும் தான் வாங்கி கொடுக்கறது புருஷனோட கடமை நினைச்சா ஐ எம் சோ சாரி சார். நிறைய போறான்டா. அவளோட கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றுறது தான் உண்மையான புருஷனுக்கு அழகு. சான்ஸே இல்ல, வேற லெவல். பொண்ணுக்கு நகை பூ என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? பொண்டாட்டிக்கு சொல்லுங்க சாலா நீ யாருடா? பிரச்சனை. பொண்டாட்டிக்கு பூ நகை புடவை இது மட்டும் வாங்கி தரதுதான் புருஷனோட கடமையா? நான் உனக்கு செய்ய போறது கடமை இல்லடா, காரியம். ஒரு உண்மையான புருஷனா பொண்ணுக்கு என்ன அவளோட கனவுகளை லட்சியத்தையும் சாதிக்க வைக்கிறவன் தான் ஒரு உண்மையான நல்ல புருஷன். உண்மையான புருஷனா அப்படிதான் இருக்கணும். உண்மையான புருஷனா அப்படிதான் இருக்கணும். ஒரு விஷயத்த ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும். உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா, அது எவ்வளவு நமக்கு பிடிக்கும் நமக்கு தெரியும். அப்புறம் வந்து எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அந்த விஷயத்த பண்ணாம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா பண்ணாம வீட்டுக்குள்ள கால எடுத்து வச்சனா அம்மா அடிச்சிருவாங்க. இவனை கொன்னுடலாமா? நல்ல நேரம் தான். டேய் நீ கொஞ்சம் பொத்துடா. ஒரு விஷயம் உனக்கு வேணும்னா
சிரிக்காடி வெக்கமா இல்ல முடியும். உங்களால முடியாதுன்னா யாராலையும் முடியும். இது ஏதோ காமெடி பீஸ்ரா. ஒரு விஷயம் வேணும்னா நீங்க ஆசைப்பட தெரிஞ்சா மட்டும் போதாது, அந்த விஷயத்தை அடம் பிடிக்கிறதுலாம் இருக்கு. நீங்க எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. நீங்க எவ்வளவு அடம் பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஐயோ மறுபடியும் அதே தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். மாத்தி 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 சொல்லி ஓகே ஓகே. ஒரு ஃபர்ஸ்ட்ல மறுபடியும் முதல்ல இருந்தா ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட தெரிஞ்சா மட்டும் போதாது, நீங்க எவ்வளவு அடம் பிடிக்கிறீங்களோ அதுலதான் இருக்கு நீங்க எவ்வளவு ஆசைப்படுறீங்கன்னு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீ சொன்ன மாதிரி என்ன ஓசி ரயில்ல கூட்டிட்டு போகணும். சொன்ன மாதிரி ஓசிரையில கூட்டிட்டு போகணும். இல்ல நான் சாக்லேட் வாங்கி தர மாட்டேன். ஓகே ஓகே. இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கு. சும்மா அவனை டெஸ்ட் பண்ணத்தான் கேட்டேன். போ 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 போ. ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்கவும் தெரியணும். நீ எவ்வளவு அடம் பிடிக்கிறியோ அதுலதான். மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றா. நீ எவ்வளவு அடம் பிடிக்கிறியோ அதுலதான் உனக்கு அந்த விஷயம் எவ்வளவு வேணும்ன்றது தெரியும். எனக்கு என்னமோ இது ஒர்க் அவுட் ஆகும் தோணலடா. நீ சொன்ன மாதிரி நீ என்ன ஓசி ட்ரெயின்ல கூட்டிட்டு போற, இல்லன்னா வீட்டுக்குள்ளே காலை வைக்காத. வீட்டுக்குள்ளே காலை வைக்காதே. ஓகே ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? கனவுன்றது ஆம்பளைங்களுக்கு மட்டும்தானா, பொம்பளைங்களுக்கு இருக்கவே கூடாதா? பொண்டாட்டிக்கு பூ பணம். ஆச்சிங்கிறா, பழத்தை பழம்ங்கிறா, இதெல்லாம் ஒரு தமிழ். இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இதெல்லாம் உனக்கு புரியல. You just get out. கனவுன்றது ஆம்பளைங்களுக்கு மட்டும்தானா, பொம்பளைங்களுக்கு இருக்கவே கூடாதா? அதுவும் கல்யாணம் ஆன பொம்பளைங்களுக்கு இருக்கவே கூடாதா? பொண்டாட்டிக்கு பூ பணம் டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? நகை மட்டும் வாங்கி கொடுக்கறது தான் புருஷனோட கடமைன்னு நினைச்சா ஐ எம் சாரி சார். அவளோட கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை முழுசா நிறைவேற்றுறது தான் ஒரு புருஷனோட கடமை. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. என்ன நேயர்களே, பென்ஸ் மேடையில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு எபிசோடோட திரும்ப நான் வர வரைக்கும் நான் உங்கள் விஜய் பூஜா. அதுவரை இது உங்கள் பென்ஸ் மேடை. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் ரிதோ. இது வானவில் தொலைக்காட்சியின் பென்ஸ் மேடை வழங்கும் ஃபிலிம் ஃபோரம். கோலிவுட்டைய கோலாகலமாக ஹாலிவுட் ஸ்டைல் எடுக்கிறது இவர் தான். பிரம்மாண்டத்தின் பிதாமகன்னு இவரை சொல்லலாம். இவரோட படமும் சரி, இவரோட மியூசிக்ஸும் சரி, இந்த மியூசிக்ஸில் வர விஷுவல்ஸும் சரி, இவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இவர் வேற யாரும் இல்லை, நம்ம டைரக்டர் சங்கர் தான். அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் படம் ஹிட்டாக இருந்திருக்கலாம், ஆனால் இவருக்கு ஃபர்ஸ்ட் படமே டாப்பில் கொண்டு போய் நிறுத்தின படம் தான் ஜென்டில்மேன். 1993 அர்ஜுன் நடிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன கொஞ்ச நாளே இந்த படம் செம ஹிட்டு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் சரி, கவுண்டமணி செந்தில் காமெடியும் சரி, இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிச்சு. எந்த ஒரு படமாக இருந்தாலும் சரி, அந்த படத்துக்கு ஒரு சோஷியல் மெசேஜ் வச்சு அந்த சோஷியல் மெசேஜ் மக்களுக்கு புரிகிற மாதிரி படம் எடுக்கிறதுல இவர் தான் ஸ்பெஷலிஸ்டே. எஜுகேஷனல் சிஸ்டம் கரப்ஷன் பற்றி தான் இந்த ஜென்டில்மேன் மூவியே டிராவல் ஆகும். கல்விக்கு நன்கொடை கொடுப்பது சட்டமாக்கப்பட்டு விட்டது. சரஸ்வதி விக்கிறது பேர் சட்டமா? அப்படி சொல்றது வெக்கமா இல்ல? கல்வி விக்கிறது நீங்க யாரு? ஒரு எல்கேஜி படிக்கிறது கூட 10,000 ரூபாய் கேக்குறீங்களா? வளர்ற குழந்தைகளோட கனவை பிஞ்சிலிய திராவத்தை ஊத்தி எரிக்கிறீங்களா? ஒரு காமன் மேன் ஒன் டே சிஎம் ஆன எப்படி இருக்கும், அதுதான் முதல்வன் மூவியோட கதையே. இது ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்ட் மூவி. இந்த மூவி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருக்கும். குறிப்பாக அந்த இன்டர்வியூ சீனில் அர்ஜுனும் ரகுவரனும் பேசுகிற டைலாக்ஸ் எல்லாம் வேற லெவலாக இருக்கும். தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன், உனக்கு புரியல? நீ விட்டு பார், அப்ப தெரியும். ஒரு நாள் நீ சிஎம்மா இருந்து பார், அப்பா புரியும். இது சரியான பதில் இல்லையே. நான் எப்படிங்க உங்க சீட்ல உட்கார முடியும்? அன்னியன் மூவிலேயே சங்கர் டைட்டில் கார்ட்லேயே அவர் கதையை ஆரம்பிச்சிருப்பாரு. மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்ன்ற ஒரு புது கான்செப்ட், ஒரு புது ஸ்க்ரீன் பிளே. இது மட்டும் ப்ளஸ் இல்லாமல் விக்ரமோட ஆக்டிங்கை பற்றி நம்ம சொல்லவா வேணும். அதுலேயும் முக்கியமாக கிளைமேக்ஸில் அவரோட ஆக்டிங் சீனுக்கு தியேட்டரே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. நானே பெரிய நடிகன், என்கிட்ட நடிச்சு காட்டியா? உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? பெருமாள் சத்தியமா அந்த 5 கொலையும் எந்த தப்பு பண்ணதே நான் தான். வெளியில போக விடுங்க. வெளியே போக விடுறா. பணக்கார
பணக்காரன் இன்னும் பணக்காரனாவே இருக்கான், ஏழை இன்னும் ஏழையாவே இருக்கான். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. நம்ம அடுத்து பேச போற படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்ச சிவாஜி படம் தான். இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் மாசா கிளாஸா வேற லெவல்ல ஆக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்துல ஒவ்வொரு சீனையும் அல்டிமேட்டா காமிச்சிருப்பாங்க. பண்ண வீடு 2 பேரு மொத்த டாக்குமெண்ட்ஸும் அபேஸ். ஏய் யாரா நீ? பராசக்தி ஹீரோடா. சிவாஜி பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது ஜீன்ஸ் படம் பத்தி தான். இந்த படத்துல பிரசாந்த் ஹீரோவாவும் ஐஸ்வர்யா ராய் ஹீரோயினாவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இருக்க சாங்ஸ் எல்லாமே இப்ப வரைக்கும் எல்லாத்தோட பிளேலிஸ்ட்லயும் ஒரு ஃபேவரட் சாங்ஸாவே இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் தான். இதுலயும் முக்கியமா பூவுக்குள் ஒளிந்திருக்கும் சாங் 7 Wonders of the Worldயும் காமிச்சிருப்பாங்க. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். கோலிவுட்ல ஹாலிவுட் ஸ்டைல எடுத்த படம் தான் எந்திரன். இந்த படத்துல வர விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் கிராபிக்ஸை பிரம்மாண்டமா காமிச்சிருப்பாரு நம்ம டைரக்டர் சங்கர். இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலக அழகி ஐஸ்வர்யா ராயும் நடிச்சிருப்பாங்க. மனுஷனுக்கு காதல் வந்தாலே ரோபோ ஆயிருவாங்க, ஆனா ஒரு ரோபோக்கே காதல் வந்தா அந்த படம் தாங்க எந்திரன். எந்திரனோட செகண்ட் பார்ட் தான் 2.0. இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட அப்படியே டிஃப்ரெண்டா ஒரு சோஷியல் மெசேஜோட நம்ம டைரக்டர் சங்கர் கொடுத்திருப்பாரு. ரேடியோ ஃப்ரீக்வன்சினால பறவைகளுக்கு ஏற்படுற பாதிப்பையும் பறவைகளுக்கும் மனுஷங்க அளவுக்கு வாழ்றதுக்கு உரிமை இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தையும் இந்த படத்துல நம்ம டைரக்டர் சங்கர் ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு. அண்ட் கடைசியா இதை சொல்லியே ஆகணும், இப்போ வரைக்கும் தமிழ் சினிமால ஹையஸ்ட் க்ரோசிங் ரேட் இருக்கிற படம் அது 2.0 தான். இப்போ வரைக்கும் இது யாராலையும் பீட் பண்ண முடியல. இன்னைக்கு நான் ஒரு பிரம்மாண்டத்தோட மினி வெர்ஷன் தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் வேணும்னா எக்ஸைட்மெண்ட்டோட காத்துருங்க, எக்ஸ்க்ளூசிவா நான் வரேன். அன்டில் தென் இட்ஸ் விஜய் ரிது, டாடா, பை பை. சூடான காஃபியோட சேர்த்து சூடான காசிப்பும் பேசலாமா? இது உங்க வானொலி தொலைக்காட்சி வின்ஸ் மேடை வழங்கும் சூனா பானா சுந்தரி பார்வதி. என்னடி ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கே? அது ஒன்றும் இல்லை, காலையில் ஃப்ரெண்டை பார்த்தேன். சரி, அவங்க FTFSல சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. FTFSா? ஓ, இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா? அதுலேயும் எப்படி சம்பாதிப்பீங்க? அதான் நானும் கேட்டேன். படத்துக்கு டிக்கெட்டும் ஃப்ரீ, அது போக படம் பார்த்தா காசும் தருவாங்க. காசு கொடுப்பாங்களா? அது போக நமக்கு ஒரே ஒரு வேலை தான், படத்தை பார்த்துட்டு வாவ் செம சூப்பர் இது மட்டும் சொன்னா போதும். இதெல்லாம் ஒரு அண்ணா 2 டீ இன்னும் என்கிட்ட கேட்கவே இல்லை. எப்படியும் அட்லாஸ்ட் நான் தான் அந்த பில்லை கட்டணும். ஸோ நான் சொல்றது தான் 2 டீ மட்டும் தான். ஓகே ஓகே. பேரை மாத்தினா யோகம் கிடைக்கும்னு சொன்ன நடிகருக்கு கோட் படத்துக்கு ஃபினான்ஸே கிடைக்கலையா? ஓ, அது இருக்கட்டும். அவர்கிட்ட கதை சொல்ல வரவங்களெல்லாம் கதற விட்டுட்டு இருக்காராம். ஏன்? ஹீரோவா நடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், கோட் படத்துக்கு பதிலாக ரோடு போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்களாம். ஓ, தலைவன் இன்னசென்ட் பார்த்தா வரவங்களெல்லாம் உமிழ்த்திட்டு இருக்காரு போல. அது இருக்கட்டும், உனக்கு நடிகை தெரியுமா? அதான் டி அவரோட புது படத்துக்கு ஹீரோயினோட 1 மாசமா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காராம். அதுவும் தனி விழாவாம். ஏதோ விலங்க ஆகாம தான் சரி. பிளாக் டைரக்டரை பிளாக் பண்ணிட்டாங்களாம் அந்த படத்தோட ஹீரோயின். அவங்க வாய்ஸ்ல டப் பண்ண மாட்டாங்களாம். அப்புறம் வேற யாராவது டப் பண்ணாதான் உண்டாம். அவங்க வாய்ஸ்ல டப் பண்ணா அது ஹிட் ஆகலாம். ஓ, உச்சத்தை விட்டு வந்த நடிகர் கூட ஊர் சுத்துறதுக்கு இது ஒரு புது ஐடியாவா இருக்கும். அதுவும் கரெக்டு தான். பம்மு நடிகரோட புது மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரியுமா? யாரு? நீயே சாஞ்சிட்டே இருக்கே. அவர் தான். ஓ, ஒரு பாட்டு ஒரே பாட்டு பாடம் ஹிட்டு. ஒரு டாப் ஹீரோ ஒருத்தர் எல்லா டைரக்டரையும் கூப்பிட்டு கதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் அது வேணான்னு சொல்லிடுவாராம். அது யாரும் தெரியும்ல? தெரியும். டான் அவுட்டு, டிராகன் இன்னு. அப்படியா? ஆனா பம்மு நடிகர் எப்படி இது கொத்துக்கிட்டாரு? ஐடியா கொடுத்ததே அவர் தான். ஓ, ரைட்டு. என்னவா? அது ஒன்றும் இல்லை, அவருக்கு துரேந்தர் மாதிரி ஒரு படம் ஒன்று வேணுமா? ஐயோ பாவம். ஹீரோவா? இல்லை டைரக்டர். இட்லி டைரக்டரோட அடுத்த மூவி போஸ்டர் பார்த்தியா? பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு. தலைவன் எங்கேருந்து எடுத்தானோ
அது கவலைப்படாத, இன்னும் எப்படியும் ஒரு கொஞ்ச நாள்ல வெளில வந்துடும். அதுவும் கரெக்டு தான். அவன் பொருள் எடுத்து அவனே போடுற மாதிரி ஹாலிவுட் படத்தை எடுத்து ஹாலிவுட்டுக்கே திரும்ப கொடுத்துருவாரு. வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், மே 1ஆம் தேதி அவர் படம் வருதான். யாரோட படம்? அதான் வேசரோட டாக்குமெண்ட்ரி எடுத்து அதை அப்படியே படமா விட போறாங்களாம். அதுவும் ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல. அப்படியா? F1 மாதிரியா? நிக்கலாம் நினைக்கிறேன். நில்லு, யார் வேணாம்னா உன் கால் தானே. அது இல்ல, எலெக்ஷன்ல நிக்கலாம் நினைக்கிறேன். எலெக்ஷன் இல்லையா? மொத்தம் எத்தனை தொகுதி? 2034. கிழிஞ்சது. என்ன எலெக்ஷன் எல்லாம் நிக்கிற? நாட்டை திருத்ததான். வீட்டில் உங்க பொண்ணு சுத்தம் பண்ணல. தொகுதி கணக்கு வேணா தப்பா இருக்கலாம், தொண்டை கணக்கு தப்பாவே இருக்காது. இந்த அடுக்குமொழி வசனம்லாம் என்கிட்ட பேசாத. டீக்கு காசு நான் தான் கொடுக்கணும். ஐயோ 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 மச்சான், டைலாக் நல்லா இருந்துச்சு. ஆனா பில். நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு பிடிச்சவங்கள்ட்ட பேச முடியலைனா, பார்க்க முடியலைனா, இல்லை அவங்க நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக இருந்தாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். அவங்கள்ட்ட பேச முடியாது, பார்க்க முடியாது, ஆனால் அவங்கள பற்றி மட்டும்தான் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா? எப்படியாவது பேசிட மாட்டோமா, எப்படியாவது பார்த்துட மாட்டோமான்றது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரே தாட்டாக இருக்கும். இதே சுச்சுவேஷன் ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடந்தால் எப்படி இருக்கும்? தன்னோட உயிருக்கும் மேலே நினைக்கிற பொண்ணை இனிமேல் பார்க்கவே முடியாதுன்ற போது அப்பாவோட மனசுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் இது கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? ஆனால் இதை தான் நம்ம ரொம்ப நாளாக பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ண படம்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? நம்ப முடியல. இந்த படத்தை நம்ம ஸ்டைலில் டீகோட் பண்ணிடலாமா? ஸோ வாங்க மக்களே, நான் அவங்க விஜய் ரிது. இது வானவில் தொலைக்காட்சியின் பென்ஸ் மேடை வழங்கும் இது அது இல்ல ஷோ. இது அது இல்ல. இன்னைக்கு நம்ம கிட்ட சிக்கி இருக்கிறது உலகநாயகன் கமலஹாசன் நடிச்சு KS ரவிக்குமார் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன அவ்வை சண்முகி படம் தான். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இப்ப நான் பேச போறது தமிழ்ல ரிலீஸ் ஆன அவ்வை சண்முகி பத்தி இல்ல, ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன அவ்வை சண்முகி பத்தி தான். தமிழ்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆயிருச்சு. 1993ல மிஸ்ஸஸ் டவுட்ஃபேர் அப்படின்ற படமும் தமிழ்ல ரிலீஸ் ஆன அவ்வை சண்முகின்ற படத்தோட கதை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது மிஸ்ஸஸ் டவுட்ஃபேர் கதையை பத்தி தான். இந்த கதையில ஹீரோக்கு டிவோர்ஸ் ஆயிரும். டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இவர் குழந்தைங்களை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாரு. அந்த டைம்னு பார்த்து குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்க ஆள் இல்லாதனால நம்ம ஹீரோயின் ஒரு கேர்டேக்கர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேர்டேக்கரும் முக்கியமா உமன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோ உமன் கெட்டப் போட்டு குழந்தைங்களெல்லாம் போய் பார்த்துப்பாரு. அங்க என்னென்னலாம் நடந்துச்சுன்றது தான் மிஸ்ஸஸ் டவுட்ஃபேரோட கதையே. Marriage is ending. My marriage is not ending, just on hiatus. Do you have any special skills? I do voices. Yeah. Hello? Euphigenia. இப்போ நம்ம பார்க்க போகிறது அவ்வை சண்முகியோட கதை தான். இதில் கமலுக்கும் மீனாக்கும் டிவோர்ஸ் ஆயிரும். டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கமலால் குழந்தைய பார்க்க முடியாமல் போகும். அந்த டைம்னு பார்த்து மீனா வீட்டிலேருந்து குழந்தைய பார்க்கறக்கு ஒரு கேர்டேக்கர் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் கமல் வந்து ஒரு கேர்டேக்கராக போவார். நமஸ்காரம். 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 என்ன? நீங்க உங்க குழந்தைய பார்த்துக்க ஒரு மாமி வேணும்னு விளம்பரப்படுத்திருந்தேன். எப்படி அவர் போவார் அப்படின்னா, ஒரு ஓல்டு பிராமின் பார்ட்டி கெட்டப்ல போய் அங்கே என்னென்னலாம் நடக்குதோ அதுதான் அவ்வை சண்முகியோட கதை. இப்போ இந்த ரெண்டு படத்தோட கம்பேரிசன் பத்தி பார்ப்போமா? அங்கேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இங்கேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அங்கேயும் டிவோர்ஸ், இங்கேயும் டிவோர்ஸ். அங்க 3 குழந்தை. ஆனா இங்க அவ்வை சண்முகில நம்ம KS ரவிக்குமார் யோசிச்சு ஒரே ஒரு பெண் குழந்தைய வச்சிருப்பாரு. A decent home for his kids. How do you like it? Can't you just tell Mom you're sorry? This holiday season. Surprise, madam. Wow. I'd love to get real. யாவுமே black. நீங்க தோத்துட்டீங்க. நான் தான் கேட்கணும். கேட்கட்டுமா? அங்க பாய் ஃப்ரெண்ட் கூட போயிருவாங்க, இங்க அப்பா வீட்டுக்கு போயிருவாங்க. அங்க கேர்டேக்கர் தேவைப்படுச்சு, இங்கேயும் கேர்டேக்கர் தேவைப்படுச்சு. ஆனா இங்க தான் நம்ம கமல் வேற லெவல்ல ஆக்ட் பண்ணிருப்பாரு. மேக்கப், அதாவது இப்போ ஆத்துக்கு போறேன்னா செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கும். அதெல்லாம் செஞ்சு மேக்கப் பண்ணணுமே. சரி பரவாயில்ல. ஆனா குழந்தைய உங்க குழந்தையவே நினைச்சுக்கோங்க. டவுட்ஃபேர்ல அவங்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஆனா அவ்வை சண்முகில அப்படி இல்லை. இங்க செம காமெடியா ஃபன்ஃபில்டா இருக்கும். குறிப்பா நாகேஷ், நாசர், மணிவண்ணன், டில்லி கணேஷ் இவங்களோட காமெடியில ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும். முழுசா சொல்லேடா. சொல்லிட்ட பத்தியடா. இவ்வளவு நாளா நீ முஸ்லிம்ங்கறத ஏன் சொல்லாம இருந்த?
மன்னிச்சிருங்க சாமி, நான் முஸ்லீம் தான் ஒத்துக்கிறேன், ஆனா சத்தியமா ஊமங்க. கேஎஸ் ரவிக்குமார், கமல், கிரேசி மோகன் இவங்களோட காம்போ சேர்ந்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்கும். மிஸ்ஸஸ் டவுட்ஃபேரோட பேஸ்லைனை எடுத்து நம்ம ஒரு ஸ்டைலுக்கு மாத்தி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு இன்ஸ்பிரேஷனா இல்ல காப்பி கேட்டான்னு நீங்களே சொல்லுங்க. நீயும் அந்த மாமியும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க. எப்படி தெரியும்னு கேட்டா நீங்க தானே சொன்னீங்கன்னு என்னையே மடிக்கிறது. அடுத்த வாரம் இதே மாதிரி உலக சினிமாவை உள்ளூர் சினிமாவா மாத்தின கதையை பத்தி பார்ப்போம். Until then, it's விஜய் ரிது. டாடா, பை பை.